Hello children, welcome to SS 10th Mathma. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா trigonometry exercise 6.1ல first one. அதுக்கு முன்னாடி this video is sponsored by Buy Mode e-shopping mobile app. ஓகே, நம்ம டாபிக் குள்ள போலாம். trigonometry exercise 6.1ல first one. Prove the identities cot theta plus tan theta equal to secant theta cosecant theta அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்து எழுதிக்கலாம். LHS என்னது? cot theta plus tan theta. அது எடுத்து எழுதிக்கலாம். cot theta plus tan theta. cot theta அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா cos theta by sin theta. ஸோ அதை எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். cot theta இருக்க இடத்துல cos theta by sin theta ப்ளஸ் as it is போட்டுக்கலாம். tan thetaக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan theta அப்படின்னா sin theta by cos theta. ஸோ tan theta இருக்க இடத்துல sin theta by cos theta எழுதிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே இருக்கிற காஸ் வந்து அங்கே போய் மல்டிப்ளை ஆகும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். ப்ளஸ் இங்கே இருக்கிற சைன் வந்து அங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். டிவைடட் பை டினாமினேட்டர் சேர்த்து எழுதுவோம். ஸோ சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேவா? நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அதே தான் இங்கே இருக்குது. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1ன்னு எழுதலாமா? ஸோ 1 பை சைன் டீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டு டினாமினேட்டர் இருக்குது. கரெக்டாக சைன் டீட்டான்னு இருக்குது, காஸ் டீட்டான்னு இருக்குது. ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 1 பை சைன் டீட்டான்னு ஒன்றும் டாட் வச்சுருக்கோம். டாட்னா மல்டிப்ளிகேஷன் தான். 1 பை காஸ் டீட்டா ஒன்றுனும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, 1 பை சைன் டீட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பை சைன் டீட்டாவை எப்படி எழுதலாம்னா கோசிகன் டீட்டா. 1 பை சைன் டீட்டாவை எப்படி எழுதலாம்? கோசிகன் டீட்டா. ஸோ நம்ம இங்கே இருக்கிற 1 பை சைன் டீட்டாக்கு பதில் என்ன எழுதலாம்? கோசிகன் டீட்டா. ஸோ அந்த டாட் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 1 பை காஸ் டீட்டான்னு இருக்கும். 1 பை காஸ் டீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா 1 பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா. 1 பை காஸ் டீட்டாவை எப்படி எழுதலாம்? சீக்கன் டீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? இங்கே இருக்கிற 1 பை காஸ் டீட்டாக்கு பதில் எப்படி எழுதிடலாம்? சீக்கன் டீட்டான்னு எழுதலாம். ஸோ கொசிகன் டீட்டா டாட் காஸ் சீக்கன் டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஆனால் இங்கே ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், சீக்கன் டீட்டா கொசிகன் டீட்டான் இருக்குது. நமக்கு கொசிகன் டீட்டா சீக்கன் டீட்டான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 இன்ட்டு 2வும் 2 தான், 2 இன்ட்டு 1ம் 2 தான். ஓகேவா? ஸோ கொசிகன் டீட்டா சீக்கன் டீட்டானாலும் ஒன்று தான், சீக்கன் டீட்டா கொசிகன் டீட்டாலும் ஒன்று தான். ஸோ நம்ம ஆர்என் போட்டு ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன கொடுத்தாங்களோ அதே எழுதிக்கிறோம். சீக்கன் டீட்டா ஃபஸ்ட் எழுதிட்டு கொசிகன் டீட்டான்னு அடுத்து எழுதிக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். பார்த்தீங்களா? சீக்கன் டீட்டா கொசிகன் டீட்டா ஆர்ஹெச்எஸ் வந்துச்சு. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் வச்சு டிரைவ் பண்ணி ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.